ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேக் ஹூக் கிளாஸு எப்படிங்கிறத பார்க்கலாங்க. டெய்லரிங் தெரிஞ்சவங்களே பேக் ஹூக் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இது டீப் யூ கழுத்தும் கூட. ஃப்ரண்ட்டு தைக்கிறது 4 விதமாக தைக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். எப்பவும் போல் நம்ம பின்தட்டு கழுத்து பக்கம் அடித்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போல் இன்ட்டு பக்கம் வச்சு கழுத்துக்கிட்ட முதல்ல அடித்து திருப்பிக்கலாங்க. 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அதிகம் விட்டுருப்போம். இது டீப் யூ கழுத்து. நல்லா முதல்ல வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அது 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் குண்டூசி குத்திட்டு நகராமல் வச்சுட்டு அடிச்சுக்கலாம். அடிக்க தெரிஞ்சவங்க அப்படியே திருப்பிக்கலாம். பிசுரை வெட்டிக்கலாங்க. வெட்டிட்டு சின்ன சின்னதாக ஜர்க்கா போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக கீறி விட்டு மேலே அமுத்து தையல் போட முடியும். கழுத்து நீட்டாக கிடைக்கும். இதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஜர்க்கா போட்டுக்குங்க. மேல் பக்கம் திருப்பிட்டு லேசாக கீறி விட்டுக்கலாம். இது பட்டு கிளாத்து, பனாரஸ் பட்டு. கொஞ்சம் கீறினா தான் நல்லா நிற்கும் ஸ்ட்ரிப்பாக. இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ மேல் தையல் கார்னர் ஸ்டிச்சு அடிச்சுக்கலாங்க. நல்லா ஓரமாக அடிச்சுக்குங்க. உள்ள லைனிங் கிளாத்து இந்த மாதிரி இழுத்து விட்டு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் கார்னரில் வரும். இப்போ அடித்தாச்சு. பின்பக்கம் திருப்பி ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரமாக தையலை போட்டுட்டு நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கிற மேல் கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தோட அளவு தான் அளவு. இது மாதிரி கார்னர் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அதிகமாக விட்டுருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மேல் பக்கம் ஒரு தையல் போட்டிருந்தோம். ரெட்டை தையல் மாதிரி போட்டால் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக 2வது தையலும் போட்டாச்சு. இப்போ கீழே நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கோம். அதில் 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு அந்த 1-1.25 இன்ச்சுக்கு பட்டியை மடித்து தையல் போட்டுக்கலாம். இது அடிஷ்னலாக ஒரு கிளாத் கொடுத்தும் அடிப்பாங்க. இதே கிளாத்தை இந்த மாதிரி மடித்தும் அடிப்பாங்க. சுருக்கு இல்லாமல் வரும்னா நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பின்னாடி டாட் பிடிச்சிக்கலாங்க. 4 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து சென்டரில் 2 பக்கம் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஓவரால் பின்தட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்பவும் அடிக்கிற மெத்தடு. நம்ம பேக் ஹூக்குங்கிறதுனால இந்த மாதிரி பின்தட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக சென்டரில் மடித்து வச்சுட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனித்தனியாகவும் பட்டன் பீஸ் சைடு ஊக் பீஸ் சைடும் அடித்து திருப்பலாம். அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் பின்தட்டு இந்த மாதிரி அடித்து ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணி மடித்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சிசரில். அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டன் பீஸ் ஊக் பீஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ பட்டன் பீஸ் ஊக் பீஸ் கரெக்டாக டேலி ஆகி வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க முன்தட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் பின்தட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஈஸியாக டேலி ஆகும். முன்தட்டில் நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டேலி ஆகாமல் இருக்குது. அது கொஞ்சம் கிளாஸ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. சாரி சிஸ்டர், இன்றைக்கி பேக் ஹூக்குங்கிறதுனால அதை தனியாக சொல்ல முடியல. இதில் டேலி ஆகிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வர்ற முன்தட்டு வைக்கிற கிளாஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை விளக்கமாக நடத்துகிறேன். இப்போ இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்பி வி பீஸ் போடுற சைடு இவங்க கயிறு டேக் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே அடித்து திருப்பியிருக்கேன். அடுத்த சைடு பார்த்திங்கன்னா மேலே வச்சு நம்ம உள்ளே திருப்பணும். மேல் பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து அடித்து உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இது கண்டிப்பாக டேலி ஆகும். ஏன்னா நம்ம 2ஆக வெட்டிட்டு அதை அப்படியே வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ ஹூக் வைக்கிற சைடும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் மேலேயும் கீழேயும் 2 பக்கம் மடித்து அடிச்சுட்டு 2 ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் பட்டி கனமாக இருக்கும் ஹூக் வைக்கிற சைடு. ஒரே தையல் போட்டு அமுத்து தையல் மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பட்டன் பீஸ் ஊக் பீஸ் சைடு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போவே மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கீழே மார்க் பண்ணி வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம முன்தட்டு ரெடி பண்ணலாம். பட்டன் பீஸ் ஊக் பீஸ் இந்த மாதிரி 5 மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. முன்தட்டு எடுத்துக்கலாம். அது இன்ட்டு பக்கம் வச்சு கழுத்து பக்கம் தான் நம்ம முதல்ல அடிக்கணும். மேலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு பின்தட்டு அடித்த அதே மெத்தடில்
கழுத்து பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டு ஜர்க்கா போட்டுட்டு எக்ஸஸ் வெட்டிட்டு ஜர்க்கா போடுங்க. அதை அப்படியே திருப்பி கார்னர் ஸ்டிச் அடித்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையெல்லாம் நீங்கள் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முந்தட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எப்போவும் போலவே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ப்ளவுஸ் கிளாஸு நிறையா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்தராக பேசிக்லேருந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் அதுக்கும் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். டெய்லரிங்கே தெரியாதவங்களுக்காகத்தான் அதை ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக பேசிக்லேருந்தே எங்களுக்கு நடத்துங்க, அப்போ தான் புரியும். எப்படி டெய்லரிங் கிளாஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்து அப்புறம் ப்ளவுஸு எல்லாமே சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த சேனல் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இது முகில்தனா சேனலுங்கிறது காமனாக எல்லாம் போட்டுட்ருக்கிறது. டெய்லரிங்க்குன்னு தனியாக ஒன்று கண்டிப்பாக விரைவில் ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கள், முந்தட்டு 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்பவும் போல் கப் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீழேருந்து 1.5 இன்ச்சு மேலே 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட்டு, சென்டரில் இப்படி மடித்து 1/2 இன்ச் அளவில் 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட்டு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மடித்து ஆம் சைடு வர்ற மாதிரி 4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு சன்னமாக வர்ற மாதிரி வச்சு ஒரு டாட் பிடிச்சா கப்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி 2 சைடுக்கும் கப் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எப்பவும் போல் தைக்கிற அதே மெத்தடு தான். இது ஈஸியான மெத்தடில் பேக் ஹூக்குக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுவே நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணாமல் முந்தட்டு அடிக்கிற மெத்தடும் இருக்குது. அதுவும் வரப்போகிற கிளாஸில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ 2 சைடு கப்பும் அடிச்சுட்டு எப்பவும் போல் பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டி கிளாஸ் எல்லாம் நம்ம முதல்ல நடத்தியிருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த பட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம கப் சைஸோடு அடிச்சுக்கலாம். பாருங்கள், 2 கப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கப்பு கூட நம்ம பட்டி அடிச்சுக்கலாம். எப்பவும் போல் கீழே பட்டி வச்சு மேலே அடிக்கும்போது அந்த வி மாதிரி வர்றது முன்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. அதுவும் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு தான் விட்டுருக்கோம். ப்ளவுஸ் துணியில் 1/4 இன்ச்சு, பட்டி துணியில் 1/4 இன்ச்சு, டோட்டலாக 1/2 இன்ச்சு இந்த மாதிரி அடித்து கீறி பின்தட்டில் வச்சு பார்த்துக்கலாம். 2 டேலி ஆச்சுன்னா நம்ம அப்படியே ஓவர்லாக் போட்டுட்டு அமுத்து தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கழுத்து பக்கம், ஆர்ம்ஸ் பக்கம், கீழே எல்லாமே டேலி ஆயிடுச்சு. ஏதாவது எச்சு கம்மி இப்போவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2ம் அடிச்சுட்டு இப்போ 2வது கீழே கப்பு வச்சு மேலே பட்டி வச்சு இந்த சைடு ரைட் சைடு இதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டு 2ஐயும் ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம அமுத்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் அமுத்து தையல் போடும்போது 2 தையல் போட்டிங்கன்னா நல்லா படிஞ்சு கிடைக்கும். இது ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பட்டு துணிங்கிறதுனால, அதனால் நீங்கள் நல்லா கீறி விட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடு அடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிசுறு வந்தால் வெட்டி விட்டு பார்த்துட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ நான் ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. நம்ம அமுத்து தையல் போட்டுக்கிறோம். 2லேயுமே அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. நான் 2 தையல் போடுறேன், அப்போ பார்க்க பட்டி அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எனக்கு பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் சைடு பிசுறு வந்திருக்கு. அதை கட் பண்ணிவிட்டு 2ஐயும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போ 2ம் கரெக்டாக டேலி ஆகுது. டேலி ஆகிறதுனால இது 2ஐயும் மேல் பக்கமும் ஒன்றா வச்சு உள் சைடு நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நேர்கோடு தையல் அடிச்சிடணும். அடிக்கும்போது அந்த டாட் கீழ் நோக்கி வர்ற மாதிரி தள்ளி விட்டுக்கணும். இது நம்ம சுடிதாருக்கு அடிச்சுட்டு திருப்பி அமுத்து தையல் போடுவோம்ல, அந்த மெத்தடு. இப்போ நம்ம அதை விரித்து விட்டுட்டு ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாம். ஒரு சிலர் அது குத்தாமல் இருக்கிறதுக்கு ஓவர்லாக் போடுவாங்க. ஓவர்லாக் போடுறத விட இந்த மாதிரி கீறி விட்டுட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் வச்ச மாதிரியே தெரியாது. கழுத்து பாருங்கள் ஃபினிஷிங்காக வந்திருக்குது. இப்போ மேலே நான் அந்த கார்னரில் அமுத்து தையல் போட்டுக்கிறேன். இப்படி தையல் போடாமல் ஜாயிண்டே வராமல் கூட நம்ம கப் சைஸ் அடிக்கலாம். அது நேர் பீஸ் மாதிரியும் இருக்குது, கிராஸ் பீஸும் இருக்குது. வர கிளாஸில் அதுவும் நான் சொல்லித்தர்றேன். இப்போ பாருங்கள், முந்தட்டு 2ம் ஜாயின் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பின்தட்டு கூட இணைக்கணும். அதனால் இந்த முந்தட்டையே கீழே வச்சுக்கோங்க. நம்ம எப்போவும் பின்தட்டு கீழே வச்சுட்டு மேலே ஒன்றா இணைப்போம். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம முந்தட்டு கீழே வச்சுட்டு அந்த பின்தட்டு பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை 1 பை 1 மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணலாம்.
ஷோல்டர் எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணிங்கன்னா தோள்பட்டை கழண்டு வராமல் இருக்கும். ஒரு சைடு நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே டேலி ஆகுதான்னு வச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கீழே டேலி ஆகும்போது மேலே கொஞ்சம் பிசுறு வந்தால் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டும் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், டோட்டலாக 1/2 அன் ஹவரில் ப்ளவுஸே ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கை வச்சு அடித்தா முடிஞ்சுது. ஷோல்டரில் ஓவர்லாக் போட்டுட்டு இப்போ கை வைக்கணும். அதுக்கு இந்த ஷோல்டரோட மடிப்பு எப்போவும் பின்பக்கமாக தான் போகணும். பின்தட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம கை எப்பவும் சென்டர் பகுதியிலேருந்து நேர்கோடு ஜாயிண்ட்டுக்கு வைக்கிறது. இது ரவுண்டும் வைக்கிற மாதிரியும் பழைய காலத்து மாடல்லையும் தைக்கலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் ஷோல்டர் சென்டர்லேருந்து ஒரு சைடும் அடுத்த சைடும் இதே மாதிரி அடிச்சுக்கலாம். இவளோடது பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவு. இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் இருக்கிற மாதிரி பேக் ஹூக்கு, டீப் யூ கழுத்து, ஃப்ரண்ட்டு நல்லா ரவுண்ட் நெக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவு, இது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இதில் பேக்கில் ரோப்பும் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸ் காமிக்கிறதுனால ரோப்பு நான் உள்ளே வச்சு அடிக்கலை, திரும்ப கடைசியில் வச்சுக்க போகிறோம். ஒரு கல்யாண பொண்ணோட ப்ளவுஸு, கிட்டத்தட்ட 10-15 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பேக் ஹூக்கு தான். அதில் டிசைன்ஸ் நிறையா வைக்க சொல்லியிருக்காங்க. அதில் வர டிசைன் நெக் எல்லாமே நான் கிளாஸ் காமிக்க போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸும் நான் நடத்த போகிறேன். இப்போ அளவு துணியில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கையோட கீழே ஆம் ஹோல் கிட்ட சென்டரில் கீழே இடுப்பு பகுதியில் நேர்கூடாக வர்ற மாதிரி வருது பாருங்கள். அதை டாட் பிடிச்சி அப்படியே நம்ம தையலும் அடித்தாச்சு. நேர்கூடாக பிசுரை வெட்டியாச்சு. 2 சைடு அடித்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பேக் ஹூக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் ஹூக் தைக்கும்போது பாக்கழுத்து தைச்சா இன்னும் நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஈஸியாக தைச்சி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லரிங் கிளாஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.